Hi students, so welcome back to another video of Info Academy. Hi students, so first and foremostly 2025 Advanced Level Batch-க்கான ரிசல்ட் A-level ரிசல்ட் இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் நல்ல விதமாக பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு சில ஆட்களுக்கு இது சின்ன ஒரு தடுமாற்றமாக மாறி இருக்குது. அட் எனி காஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ தட் இட் இஸ் அ பிக் வின். ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்றால் இந்த ஒரு எக்ஸாம் உங்களோட லைஃப்பில் எண்ட் இல்லை, பட் இது ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும். ஸோ ஐம் விஷிங் யூ ஆல் அ வெரி பிக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அஹெட். ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யூர் பிக் வின். இன்னொரு விஷயம் என்னென்னா 2025 A-level batch போயிட்டீங்க முடிச்சுட்டு. ஸோ 2026 A-level batch என்ன செய்ய போகிறீங்க என்றால் now you all have to apply for your examination. ஸோ அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க மார்ச் மாதம். ஸோ ஏப்ரல் 21 வரைக்கும் உங்களுக்கான டைம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 21க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுமென்றால் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு தான் மிக பொருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து அட்வான்ஸாக செய்கிறீங்க என்றால் நீங்கள் அப்ளை பண்ணுற டைம் ப்ரைவேட்டாக தான் அப்ளை பண்ணணும், ஸ்கூலில் போய் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறதுல ஒரு சில ஆட்களுக்கு ஒரு சில சிரமங்கள் ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நான் பேசி A to Z எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்ன்றதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆல்சோ அட்வான்ஸ் லெவல் ப்ரைவேட்டாக செய்கிறது நல்லமா இல்லையா, அண்ட் தென் அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி ஃபுல்லாக பேசி அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணிட்டோம். அந்த வீடியோ கூடிய விரைவில் எங்களுடைய சேனல் இன்ஃபோ அகாடமி சேனலில் வெளியிடப்படும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்த்து பயன்பெற்று கொள்வதற்கு அண்ட் தென் GCE OL எக்ஸாமினேஷன் GCE அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன் பற்றின தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய இன்ஃபோ அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்தால். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்றால் ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னதாக donets.lkன்னு சொல்கிற இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளுக்கு வந்து கொள்ளணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான எக்ஸாக்ட் லிங்க் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்து கொள்ளுங்கள். ஸோ வந்தீங்கன்றால் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்றால் அவர் சர்வீசஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்றால் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் என்று சொல்லி போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்றால் இதில் நீங்கள் ரைட் இந்த ஒரு அரோ இருக்குல்ல, அதில் ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்றால் உங்களுக்கு GCE A-level எக்ஸாமினேஷன் 2026 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் டு எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லி காட்டும். அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று லாகின் இன்னொன்று ரெஜிஸ்டர். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்றால் ஜஸ்ட் லாகின் என்று கிளிக் பண்ணி உங்களுடைய NICயை கொடுத்தீங்கன்றால் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்றால் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஆர் எல்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் தான் சார் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஆன்லைன் என்றால் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இது மோஸ்ட்லி யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றால் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸாக இருக்கிறார்கள், தனிப்பட்ட ரீதியில் A-level செய்கிறார்கள் ஸ்கூல் போகாமல், ஆர் செகண்ட் ஷை தேர்ட் ஷை செய்கிறார்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வாரீங்கன்னா ரெஜிஸ்டர் என்ற ஆப்ஷன் கொடுங்க. நாங்கள் பின்னால் பார்ப்போம் லாகின்குள்ளே எப்படி போகிறோண்டு. ரெஜிஸ்டர் என்ற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட நேம் வந்து நீங்கள் ஃபுல் நேம் கொடுக்கலாம், இல்லாட்டி உங்களோட இனிஷியலோட பேரை கொடுக்கலாம். அண்ட் தென் நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் NIC அதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் உங்களோட மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் இஸ் அ மஸ்ட். நீங்கள் ஒரு சரியான ஒரு மொபைல் நம்பரை கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த நம்பரை கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸை கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பீங்க தானே, அப்போ உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் பெற்றுக்கொள்ளமென்றால் இப்போ கொடுக்குற மொபைல் நம்பரை சரியாக கொடுக்கணும். ஸோ ஒரு சரியான ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் உங்களோட இமெயில் அட்ரஸ் அதையும் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் தென் எல்லாம் முடிய ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் தென் ரெஜிஸ்டர் நவ்வுன்னு சொல்கிற இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணபடியாக எனக்கு அந்த OTP வரல. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்றால் உங்களுக்கு எப்படி OTP வரும்ன்றதை நான் காட்டுறேன்னா
DO எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணுவேண்டா அந்த ஒரு ஓடிபி செக்டரில் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்றால் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க என்றால் இந்த லாகின் என்று சொல்கிற செக்டார் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க என்றால் இப்போ என்ன காட்டுற மாதிரி லாகின் என்று சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிங்க என்றால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க என்றால் பர்சனல் அக்கௌண்ட் லாகின் என்று சொல்லி தான் லாகின் பண்ணணும். அதே ஸ்கூலால் லாகின் பண்ணுறீங்க என்றால் ஸ்கூல் அக்கௌண்ட் லாகின் என்று சொல்லியிருக்கணும், அதே ஸ்கூலால் பார்த்துக்கொள்வாங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறபடியாக யூ ஆர் ப்ரைவேட் கேண்டிடேட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் லாகின் என்று சொல்கிறதுல உங்களோட நேஷனல் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் சப்மிட். அண்ட் தென் அகெயின் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் ஒரு ஓடிபி வரும் மொபைலுக்கு. ஸோ அந்த ஒரு ஓடிபி DO எக்ஸாம்ஸ் என்று சொல்லி ஒரு மெசேஜில் வந்து வரும். அதில் வர்ற ஓடிபியை நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் என்றால் சரியாக இன்சர்ட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் தென் லாகின் டு யுவர் அக்கௌண்ட் என்று சொல்கிறத கொடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் வெல்கம் குஹன் என்று சொல்லி இருக்கும், அதுக்கு ஓகே என்று சொல்லி இன்டர்ஃபேஸுக்கு வந்து கொள்ளுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நாங்கள் இதுக்காக வந்திருக்கோம் GCE A-level எக்ஸாமினேஷன் 2026க்கு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் இருக்கு இல்லையா, GCE A-level எக்ஸாமினேஷன் 2026 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரைவேட் என்று சொல்லியிருக்கு. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்றால் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்றால் உங்களுக்கு இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். முதலாவது ஸ்டெப் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்டெப் 2 எக்ஸாம் ரிக்வெஸ்ட், ஸ்டெப் 3 சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் ஒரு ஸ்டெப்பையும் நாங்கள் வந்து ஃபில் பண்ணி போக ஈஸியாக வேலையை முடிச்சுக்கொள்ள முடியும். அதுக்கு முதல் மேலே பார்த்தீங்கன்னா கவனத்திற்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னர் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை நன்கு வாசிக்கவும். அட்டென்ஷன், ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். கட்டாயம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துக்கொண்டீங்கன்றால் மிகவும் நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக உங்களோட டைட்டில் மிஸ்டரோ மிஸ்ஸஸ் ஆர் ரெவரன் கொடுத்துக்கொள்ளலாம். மிஸ்டர்னு கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு பாயாக இருந்தால், கேர்ளாக இருந்தால் மிஸ்ன்னு கொடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் உங்களோட ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கணும், அதாவது அப்பர் கேஸில் வந்து உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கணும். அதுவும் எப்படி என்றால் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே ஆர்டரில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பேர் மோகன்ராஜ் குஹன். ஸோ நான் மோகன்ராஜ் குஹன் என்று சொல்கிறத ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கணும். அடுத்து NIC நம்பர் கொடுக்கணும். அண்ட் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மேல் ஆர் ஃபீமேல் என்று கொடுக்கணும். அண்ட் தென் உங்களோட இமெயில் அட்ரஸ், ஒரு யூஸ் பண்ணுற அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஜிமெயில் அட்ரஸாக இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ அதையும் கொடுங்க. அண்ட் தென் உங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி தான் மொபைல் நம்பர் இருக்கும். நீங்கள் பர்சனலாக அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா சரி. அந்த டெலிஃபோன் என்று சொல்லியிருக்கு. டெலிஃபோன் நம்பர்னு சொல்கிறது நத்திங் பட் உங்களோட லேண்ட்லைன் எது இருந்துச்சுன்றால் அதை கொடுத்துக்கொள்ளலாம், பட் இட்ஸ் நாட் நெசசரியா. அண்ட் தென் உங்களோட ப்ரைவேட் அட்ரஸ் என்று சொல்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க இல்லை எக்ஸாமுக்கு, அப்ளை பண்ணி முடிய உங்களுக்கான அட்மிஷன் கார்டு இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரைவேட் அட்ரஸுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் கொடுக்குற அட்ரஸை ஒரு சரியான அட்ரஸாக கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் எந்த வீட்டிலேருந்து உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த வீட்டின் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சொல்லலாம், சார் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சொந்த வீடு இல்லை, நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறோம். நோ இஷ்யூஸ், நீங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கிற ஹவுஸின் அட்ரஸை கொடுங்க, நோ இஷ்யூஸ். அடுத்து போஸ்டல் டவுன். இந்த போஸ்டல் டவுன் என்று சொல்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொழும்பில் இருக்கேன் இல்லையா, கொலம்போவில் இருக்கிறேன், கொலம்போவில் மவுண்ட் லெவனில் இருக்கிறேன். ஸோ மவுண்ட் லெவனில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய போஸ்டல் டவுன் வந்து மவுண்ட் லெவனியா. இப்போ இதே மாதிரி இப்போ நீங்கள் பதுலில் இருக்கிறீங்க, பதுலில் டவுனில் இருக்கீங்கன்னா உங்களோட போஸ்டல் அட்ரஸ் பதுலில் டவுன். இப்போ நீங்கள் பண்டாரவலையில் இருக்கிறீங்க, உங்களோட போஸ்டல் டவுன் வந்து பண்டாரவலை. போஸ்டல் டவுன் பற்றி ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இல்லாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் உங்களுடைய போஸ்டல் டவுன் பற்றின டீட்டெயில்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இதுகளை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்று சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்றால் டவுன் யூ எக்ஸ்பெக்ட் டு சிட் ஃபார் த எக்ஸாமினேஷன். அதாவது இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பான். டிஸ்ட்ரிக்ட், டவுன், அட்டெம்ப்ட் நம்பர், ஆர் யூ ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் ஸ்டூடெண்ட்.
ஸோ இதில் உங்களோட டிஸ்ட்ரிக் இப்போ கொலம்பு டிஸ்ட்ரிக்ட்னு நான் கொடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ கொடுத்துக்கொள்ளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பதுளையாக இருக்கலாம், பேட்டிக்குளோவாக இருக்கலாம், அனுராதபுரியாக இருக்கலாம், அம்பாறையாக இருக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் டவுன் சொல்கிறது என்னென்றால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொலம்புல இருந்தாலும் நான் இருக்கிறது மவுண்ட் லெவனியா. இப்போ நான் எக்ஸாம் செய்ய எங்கே ஆசைப்படுவேன்? மவுண்ட் லெவனியாவில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கூலில் தான் ஆசைப்படுவேன். நான் இங்கே மவுண்ட் லெவனியாவில் வீட்டை வச்சுக்கொண்டு நான் கொண்டு போய் வத்தலையில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து எக்ஸாம் செய்ய மாட்டேனே. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற டவுனை சூஸ் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ நான் சூஸ் பண்ண போகிறது, இப்போ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணலாம் என்னால். ஸோ நான் சூஸ் பண்ணுறது மொரட்டுவை. ஓகே. அண்ட் தென் அட்டெம்ப்ட் நம்பர். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சைஸ் செய்கிறீங்க, ப்ரைவேட்டாக செய்கிறீங்கன்னா அட்டெம்ப்ட் நம்பர் 1ன்னு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ செகண்ட் சைஸ் செய்கிறீங்கன்னா செகண்ட்னு போட்டுக்கொள்ளுங்க. தேர்ட் சைஸ்னா தேர்ட்னு போட்டுக்கொள்ளுங்க. எத்தனாவது செய்யாதாலும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் போகிறேன். சின்ஸ் நான் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி யூனிவர்சிட்டி போயிருக்க போகிறேன், உங்களுக்காக நான் வந்து வீடியோ மேக் பண்ணிட்டு போகிறேன், நான் செகண்ட் போகிறேன்னா. ஓகே. அடுத்து ஆர் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் ஸ்டூடெண்ட். நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சடான ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது எதுவும் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு சொல்லி போடலாம். அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லி போடுங்க. ஓகே. இன் மை கேஸ் இட்ஸ் நோ, ஸோ ஐ எம் கிவிங் நோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுங்க. அண்ட் தென் சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் அல்லது மீடியம் இன்ஃபர்மேஷன். இதில் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் மீடியம், அதாவது நீங்கள் எந்த மீடியத்தில் எக்ஸாம் செய்ய போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே சூஸ் பண்ணுறது தமிழ். அண்ட் தென் சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, வெதர் அப்ளை காமன் ஜென்ரல் டெஸ்ட், வெதர் அப்ளை ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கும். ஸோ இதில் சப்ஜெக்ட் நம்பர் 1, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் டீம் செய்கிறீங்க, அதாவது கம்பைன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி செய்கிறீங்க என்றால் கம்பைன் மேக்ஸ் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் தென் சப்ஜெக்ட் நம்பர் 2 என்ன வரும்? ஃபிசிக்ஸ் வரும், ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் தென் சப்ஜெக்ட் நம்பர் 3 கெமிஸ்ட்ரி வரும், கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் ஒரு நம்பர் இருக்குது சார். அது என்னென்றால், இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரீம்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸையும் எடுத்து எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கடினமாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்பர் 1 கொடுப்பாங்க. அப்படி அந்த கடினத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி இறங்கு வரிசையில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் அட்வான்ஸ் லெவலுங்க எடுத்தீங்க என்றால் அதில் ரொம்ப கஷ்டம்னு கருதப்படுற ஒரு எக்ஸாம் என்றால் அது ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஸோ அதனால தான் ஃபிசிக்ஸ்க்கு முன்னால் 1ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. கெமிஸ்ட்ரி செகண்ட் டிஃபிகல்ட், மோஸ்ட் டிஃபிகல்ட் எக்ஸாம். அண்ட் தென் மேக்ஸ் எடுத்திங்கன்னா அது 10வது இடத்துல இருக்குது. ஸோ அப்படி நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வெதர் அப்ளை காமன் ஜென்ரல் டெஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரல் நாலேஜ், அதாவது பொது அறிவு எக்ஸாம் செஞ்சுருந்தீங்க என்றால் அதில் செஞ்சு உங்களுக்கு 30க்கு மேலே மார்க்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 30க்கு கீழே தான் மார்க்ஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் சார்னு சொல்லிங்கன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிற எல்லா மாணவர்களும் கட்டாயம் காமன் ஜென்ரல் டெஸ்ட் செஞ்சே ஆகணும். ஸோ எஸ்ன்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் செகண்ட் சைஸ் செய்கிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி காமன் ஜென்ரல் டெஸ்ட் இருக்குன்றால் நோ இஷ்யூஸ், நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நோ கொடுக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து காமன் ஜென்ரல் டெஸ்ட்டை வந்து போட்டுக்கொள்ளுங்க. அண்ட் தென் வெதர் அப்ளை ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட் சையாக இருந்தாலும் சரி செகண்ட் சையாக இருந்தாலும் சரி கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க. இங்கிலீஷ்னு சொல்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் தானே. ஓகே. அடுத்து சப்ஜெக்ட் 1 என்ன மீடியம்? தமிழ். சப்ஜெக்ட் 2 என்ன மீடியம்? தமிழ். சப்ஜெக்ட் 3 என்ன மீடியம்? தமிழ். சப்ஜெக்ட் அதாவது காமன் ஜென்ரல் டெஸ்ட் என்ன மீடியம்? இங்கிலீஷோ தமிழ். இங்கிலீஷ்னு கொடுத்துக்கொள்கிறேன்னா உங்களுக்கு தமிழ்னா தமிழில் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட ஸ்ட்ரீம் என்னென்னு சொல்லி இந்த ரைட் சைடில் இந்த நீல கலர் பாக்ஸ் உள்ள காட்டும் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம். அதுக்கான பேமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி காட்டும். அதை கொடுத்துட்டீங்க என்றால் நீங்கள் இப்போ சப்மிட்னு சொல்லி கொடுக்கலாம். சப்மிட்னு கொடுத்தோன்னே உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட்ஸ் காட்டும். ஓகே. பேமெண்ட் மெத்தட்ஸில் 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு. அதை கிளிக் பண்ணிங்க என்றால் ஆன்லைனில் உங்களால் என்ன செஞ்சு கொள்ளலாம்? பேமெண்ட் மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ லோட் ஆகுது. ஓகே. இப்போ இதுக்குள்ளே வந்தீங்க என்றால் ஏஎல் எக்ஸாமினேஷன் 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என்று சொல்லி 400 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும், 400 ரூபா பே பண்ணணும். உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், கார்டு ஹோல்டர் நேம், செக்யூரிட்டி கோட், இதெல்லாம் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களோட கார்டில் கட்டாயம் இருக்கும். அது எங்கெங்கே இருக்கும் என்று சொல்கிறத பார்த்துக்கொள்கிறதுக்கு இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், அது ஒரு பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸோ சரியாக ப்ராப்பர்லி டீட்டெயில்ஸை கொடுத்து பேனவை கொடுத்தீங்க என்றால்
உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன செய்யணுமென்றால் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஒரு ஸ்க்ரீனில் ரைட் டாப் கார்னரில் உங்களுக்கு டவுன்லோட் யூ அப்ளிகேஷன் பண்ண சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்றால் உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணது ஐக்கனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். ஆல்ரைட். இப்போ இல்லை சார் என்னால் ஆன்லைனில் பே பண்ண முடியாது, நான் போஸ்ட் ஆஃபீஸ் பே பண்ணுறேன், போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஃபிசிக்கலாக பே பண்ணுறேன். போஸ்டல் பேமெண்ட் அப்படி என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுடைய பிரதேசத்தில் அருகாமல் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட்டை மேக் பண்ணலாம். அதுக்கு முதல் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாம் அப்ளிகேஷன் சம்மரின்னு சொல்லி நேம், என்ஐசி, அட்ரஸ், ஜெண்டர், மொபைல், டெலிஃபோன், டிஓபி, அட்டெம்ப்ட், ஸ்பெஷல் நீட்ஸ், விஷுவல் இம்பேரிட்டி ஓர் எனி டிசபிலிட்டி, டவுன், எக்ஸாம், மீடியம், ஸ்ட்ரீம் எல்லாமே கொடுத்துருக்கும். எல்லாத்தையும் ஒருக்கா டபுள் செக் பண்ணிக்கொண்டு பேமெண்ட்டுக்குள்ளே போங்க. இப்போ உங்களால் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னென்னால் ஆன்லைன் பேமெண்ட் ஒர்க் பண்ணதில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பே பை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க என்றால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன பண்ணும், விண்டோஸ் கீயையும் PRTSC என்று சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், ரெண்டையும் ஒரே டைமில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து கொள்ளலாம். இதை நீங்கள் என்ன பண்ணுமென்றால் எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து பேமெண்ட்டை மேக் பண்ணுங்கள். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து மேக் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பருக்கு DO எக்ஸாம்ஸ் சொல்லி ஒரு நார்மல் மெசேஜ் வரும். அந்த மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்றால் உங்களுக்கான ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இதான் ஸ்டெப்ஸ். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருந்தால், இன்னும் ஒருவருக்கு யூஸ்ஃபுல்லாக அமையணும்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும், ஷேர் பண்ணணும். உங்களோட ஃபேமிலியில் யாராவது ஃபஸ்ட் டைம் அல்லது செகண்ட் டைம் அல்லது தேர்ட் டைம் ப்ரைவேட்டாக செய்கிறாங்க, ஸ்டில் அவங்களுக்கு எப்படி ப்ரைவேட்டாக, அதாவது ஆன்லைனில் தனியாக அட்மிஷன் அப்ளை பண்ணுறேன்னு தெரியலாட்டி இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ இதை மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கணுமென்றால் கட்டாயம் எங்களுடைய ஹென்ஸ்பூட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோடு கூட சேர்த்து இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அட்வான்ஸ் லெவல் ப்ரைவேட்டாக செய்கிறது நல்லமா இல்லையா, அதில் எதுவும் பெனிஃபிஷியலான விஷயங்கள் இருக்கா, அல்லது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்கா, நன்மை மட்டும்தான் இருக்கா, அல்லது தீமையும் இருக்கா, அல்லது தீமை மட்டும்தான் இருக்கா, ஃபுல்லாக பேசியிருக்கேன். அந்த வீடியோ வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும் என்றால் தயவு செய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நியூஸை உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கும் பகிருங்க. ஸோ அனிதா மை ஃப்ரெண்ட் மாசகுவன், see you on another video. God bless you all.